கொல்லூர் டெம்பிள் ஸ்டைல்ல ரசம். 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து மஞ்சப்பொடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகா நல்லா வறுத்துட்டு கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ஆறின உடனே கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 பச்சை மிளகாய், 1 கப் தக்காளி, 1 டீஸ்பூன் உப்பு, சிட்டிகா மஞ்சப்பொடி. தக்காளி மசீர ஸ்டேஜ்ல 1/2 கப் புளி தண்ணி, 1/2 டீஸ்பூன் வெல்லம் பச்சவாசனை போற வரைக்கும் குக் பண்ணிட்டு வெந்த பருப்பு 1 கப் தண்ணி நுரைச்சுண்டு கொதி வந்தோடனே கொத்தமல்லி கறிவேப்பிலை, அரைச்ச ரசம் பவுடர் 1/2 கப் தண்ணி கொதி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு வரமிளகா கறிவேப்பிலைய வறுத்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொல்லூர் டெம்பிள் ஸ்டைல் ரசம் ரெடி. உடுப்பி ரசம் ஃப்ரெஷ்ஷா வறுத்தரைச்சு உடுப்பி ஸ்டைல்ல இப்படி ரசம் வச்சீங்கன்னா வீடே மணக்கும். தேங்காய் எண்ணெய், தனியா, வெந்தயம், மிளகா, சீரகம், கறிவேப்பிலை வாசனை கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு பெருங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறின உடனே பவுடரை அரைச்சிட்டு தண்ணி ஊத்தி விழுதா அரைச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானோடனே கடுகு பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வறுத்துட்டு தக்காளி, உப்பு, மஞ்சப்பொடி. தக்காளி மசிஞ்சு குக்கானோடனே புளி தண்ணி, வெல்லம் நல்ல கொதி வந்தோடனே வெந்த பருப்பு, தண்ணி நல்ல கொதி விட்டுக்கோங்க. அரைச்ச விழுது, தண்ணி, கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணீங்கன்னா டேஸ்டியான உடுப்பி ரசம் ரெடி. முருங்கைக்காய் ரசம். முருங்காய் உடம்புக்கு நல்லதுன்னு உலகமே இப்ப சொல்லுது. ஆனா நம்ம பாட்டி காலத்துலேருந்து முருங்கைக்காய் வச்சு பண்ணாத டிஷ்ஷே இல்லை. ரசத்தை மட்டும் விட்டு வச்சிருந்தீங்கன்னா இது மஸ்ட் ட்ரை. 1/4 கப் பருப்பை வாஷ் பண்ணிட்டு 3/4 கப் சுடு தண்ணி ஊற்றி 15 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுட்டு 1 கப் தக்காளி, பச்சை மிளகா, முருங்கைக்காய், சிட்டிகா மஞ்சப்பொடி 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு நல்லா மசிச்சுட்டு கொலாண்டரில் இதை மாற்றிடுங்க. 1 கப் தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா மசிச்சு சக்கையை தூக்கி போட்டுருங்க. புளி தண்ணி, மிளகு, சீரகம், தனியா நல்லா இடிச்சிட்டு 5 பூண்டை சேர்த்து தட்டி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு வரமிளகா கறிவேப்பிலை தட்டி வச்சதை சேர்த்து பெருங்காயம் கரைச்சி வச்சதை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, கொத்தமல்லி. கொதி வர ஆரம்பிக்கும் போது 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நுரைச்சிண்டு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா முருங்கைக்காய் ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. கொள்ளு ரசம். கோல்டு காஃப் வந்தாலே ரசம் சாப்பிடணும் போல இருக்கும். வெறும்னா ரசம் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ரசம் செஞ்சு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்கும் எதமாக இருக்கும். ஹோம் ரெமெடி ட்ரை பண்ண மாதிரியும் ஆச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கொல்லை நல்லா வறுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஓமம் 30 செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணிட்டு 6 பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொரகொரப்பா அரைச்சிட்டு தக்காளி ஆட் பண்ணி பல்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, வரமிளகா நல்லா வறுத்துட்டு அரைச்ச விழுது போட்டு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்து சிட்டிகா மஞ்சள் பொடி, 1 கப் புளி தண்ணி, தாராளமா 1/2 கப் தண்ணி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா நுரைச்சுண்டு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேவர்ஃபுல்லான கொள்ளு ரசம் ரெடி. மணக்க மணக்க கல்யாண ரசம். ஃப்ரெஷ்ஷா வறுத்தரைச்சு பண்றதுனால ஃப்ளேவர் நல்ல தூக்கலா செமையா இருக்கும். தனியா, தோரம்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், வரமிளகா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு தேங்காய் போட்டு ஆறின உடனே கோஸ் பவுடரை அரைச்சிக்கோங்க. தக்காளி, மஞ்சப்பொடி, உப்பு பல்ஸ் மோட்ல அரைச்சு மாத்திட்டு தண்ணி, புளி தண்ணி, பச்சை மிளகா, வெல்லம் பச்சை வாசனை போற வரைக்கும் கொதி விட்டுட்டு வெந்த பருப்பு, கொஞ்சம் கொஞ்சமா அரைச்ச ரசப்பொடி, தண்ணி, கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி விட்டுட்டு நெய் சூடானோடனே சீரகம், கடுகு, கருவேப்பிலை தாளிச்சுட்டு பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரசத்தில் ஆட் பண்ணிட்டு 1 மினிட்க்கு குக் பண்ணீங்கன்னா கம கமன்னு ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி இல்லாமல் ரசம் பண்ணணுமா? வீக் டே லஞ்சுக்கு குக்கரில் சிம்பிளாக ஒரு ரசம் பண்ணணுமா? ஒரே கல்லில் 2 மாங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 கொஷனுக்கும் ஒரே சொல்யூஷன் இந்த மாங்காய் ரசம் தாங்க. தோரம்பருப்பு, மாங்காய், தண்ணி, மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு சிம் பண்ணிக்கோங்க. குக்கரோட ஓசை அடங்கினோடனே பச்சை மிளகாவை எடுத்து வச்சுட்டு பருப்பு, மாங்காவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிளெண்டரில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மாங்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக தண்ணி, கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா நுரைச்சுண்டு கொதி வரட்டும். நெய் சூடானோடனே கடுகு, சீரகம், பச்சை மிளகா, வரமிளகா
ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகுத்தூள் நல்லா பொரிய விட்டுட்டு இஞ்சி இல்லைன்னா இஞ்சி பொடி பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரசத்தில் ஆட் பண்ணிங்கன்னா செம ஃப்ளேவர்ஃபுல்லான மாங்காய் ரசம் ரெடி. பூண்டு பருப்பு ரசம் உடம்பு சரியாத அன்னைக்கு வாய்க்கு ருசியாக ஒரு ரசம் பண்ணணும், அதே சமயத்தில் ரொம்ப நேரம் அடுப்பு முன்னாடி நிற்க வேண்டாம்னா இந்த மாதிரி ரசம் வைங்க. ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். பருப்பு, தண்ணி, மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய், இன்னொரு செப்பரேட்டரில் புளி தண்ணி, தக்காளி, பூண்டு, உப்பு, மஞ்சப்பொடி, ரசப்பொடி ப்ரெஷர் குக் பண்ணிட்டு மிளகு, சீரகம், ஓமம், வெந்தயம், பூண்டு நல்லா தட்டிட்டு நெய்யில் கடுகு தாளிச்சு கொட்டிட்டு பெருங்காயம், இஞ்சி, தட்டின விழுது நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணி, வெந்த பருப்பு, தண்ணி, கைக்கு அகப்படுற கொத்தமல்லி, கருவேப்பிலை கொதிக்க விட்டீங்கன்னா பூண்டு பருப்பு ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. பொரிச்ச ரசம் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 வரமிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ கலர் மாதிரி வாசனை வர ஸ்டேஜில் இதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு ஆறின உடனே கோஸ் பவுடரை அரைச்சிக்கோங்க. 300 கிராம் தக்காளியை மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றிட்டு 2 கீரின பச்சை மிளகா, ரசத்துக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உரைச்சிண்டு கொதி வரணும். தாராளமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரசம் பவுடர் போட்டுட்டு 1 கப் தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு உரைச்சிண்டு ஒரு கொதி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 5-6 வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் பொரிய விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு மிளகுத்தூள் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தாளிப்பை ரசத்தில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பொரிச்ச ரசம் ரெடி. லெமன் ஜிஞ்சர் ரசம் இந்த வெதருக்கு குவிக்காக தொண்டைக்கு எதமாக ஒரு டிஷ் பண்ணணுமா, இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தோரம் பருப்பை விட்டுருங்க. நெய், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா தண்டோட கொத்தமல்லி, மஞ்சள் பொடி மசீர வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஊறின பருப்பு, தண்ணி, நல்லெண்ணெய் குக் பண்ணிட்டு பச்சை மிளகாவை வெளியில எடுத்துட்டு பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி, உப்பு, கொத்தமல்லி தூவி கொதி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி லெமன் ஜூஸ்ல சர்க்கரை, உப்பு ரசத்துல விட்டுருக்கேன். நெய் கடுகு பொரிஞ்சோனே சீரகம், துருவின பச்சை மிளகா, பெருங்காயம் வறுத்துட்டு இந்த தாளிப்பை ரசத்துல விட்டீங்கன்னா டேஸ்டியான லெமன் ஜிஞ்சர் ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. பைனாப்பிள் ரசம் பைனாப்பிள், மிளகு, சீரகம், கொஞ்சம் பைனாப்பிள் ஜூஸ் போட்டு விழுத அரைச்சிக்கோங்க. கடுகு தாளிச்சிட்டு தக்காளி, பைனாப்பிள் போட்டு வதக்கிட்டு ரசப்பொடி, அரைச்ச விழுது, தண்ணி, உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சோடனே வெந்த பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பொடி, பெருங்காயம் போட்டுட்டு ஒரு கொதி விட்டீங்கன்னா செம டேஸ்டியான பைனாப்பிள் ரசம் ரெடி.